institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. முனைவர் சாமி அன்புமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் உங்கள் வாயிலாக அவருக்கு ஒரு சில செய்திகள். டிஎன்பிஎஸ்சி அவருடைய துறையின் கீழ் வருகிறது. அதில் மெம்பர்ஸ் பணியிடங்கள், அந்த மெம்பர்ஸ் காலியாக இருக்கிறது. முதலில் அதை நிரப்ப வேண்டும். அப்படி நிரப்பினால்தான் முதல்ல நமக்கு இங்கே வேலை, கவர்மெண்ட் மிஷினரி நல்லா வேலை செய்யறதுக்கு ஆட்கள் கிடைப்பாங்க. ஏன்னா வருஷம் எக்ஸாம் நடத்தணும். கொரோனால எக்ஸாம் நடத்தலை, அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸாம் நடத்தினாலும் ரிசல்ட் வரல, அதுக்கு 2 வருஷம் ஆகுது. ரிசல்ட் வந்தாலும் கோர்ட்டு கேஸுன்னு அப்படியே யாருக்குமே வேலையே கிடையாது. எந்த ஒரு பணியிடங்கள் பார்த்தாலும் எல்லாருமே கோர்ட் கேஸ்ல தான் இருக்கிறாங்க. 10 வருஷமா எக்ஸாம் எழுதி இருக்கிறாங்க, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போயிருக்கிறாங்க, ஆனாலும் அவர்களுக்கு வேலை இல்லை. இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் இந்த குறைகளை கண்டிப்பாக நிவர்த்தி செய்ய வேண்டும். வருஷம் எக்ஸாம் நடத்தி அதுல ரிசல்ட் வழக்கு எதுவுமே இல்லாம அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். போக்குவரத்து துறையில் இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45% 50% மட்டும்தான் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க. மிச்சம் எல்லாமே டெம்பரரி. நம்ம மாநகராட்சி பேருந்துல பார்த்தாலே ஓட்டுநர், நடத்துனர் எல்லாமே டெம்பரரி ஸ்டாஃப் தான். குரூப் டி, அந்த குரூப் 4, குரூப் 4 அதுல எல்லாமே ஒப்பந்தம், தற்காலிக டெம்பரரி பணியாளர்கள் தான் இப்போது இருக்கிறாங்க. அந்த முழுவதாக அசிஸ்டன்ட்ன்ற போஸ்டே இல்லை. இதையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதே சமயம் வருவாய்த்துறை நம்மளுடைய இளைஞர் நலன் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள். எல்லா விளையாட்டு மைதானங்களையும் நீங்க புதுப்பிக்க வேண்டும். ஏன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தற்காப்பு கலை மிக மிக அவசியம். எவ்வளவுக்கு எவ்வளவு விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, பள்ளிக்கூடத்துல 1 மணி நேரம் தான் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதை மாற்றி அது ஒரு முடிவா எடுக்க வேண்டும். பாலிசி டிசிஷனா எடுத்து எல்லா நாளும் விளையாடணும்னு சொல்லணும். தற்காப்பு கலை, அந்த மாதிரி சிலம்பம், அப்புறம் கராத்தே, கொபுடோ போன்ற விஷயங்களுக்கு ட்ரெயினர்ஸ் போட்டு பயிற்சி கொடுங்க. அந்த போதை மது பழக்கத்துல இருந்து இளைஞர்கள் அதுல இருந்து வெளில வருவாங்க. டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல். பெண்களுக்கும் அது ஒரு பாதுகாப்பாக அமையும். அதை உங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரே ஒரு விஷயம், அதே போல எல்லா இடத்துலயும் மேம்பாலங்கள்லாம் கட்டப்படுகிறது. அப்ப மேம்பாலங்கள்லாம் கட்டப்படுற இடத்துல ஊருங்க துண்டிக்கப்படுகிறது. இந்த பக்கம் ஒரு 10 ஊர் மாட்டிக்குது, அந்த பக்கம் 10 ஊர் மாட்டிக்குது. அவங்களால போய் வர முடியல. அவர்களுக்கு ஒரு அண்டர் பாஸோ இல்ல மேல இன்னொரு மேம்பாலம் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஏற்பாடு செய்யும்படி கருணையுள்ளத்தோடு அதை பரிசீலிக்கும்படி பேரவை தலைவர் வாயிலா கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அமைச்சர். அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் கேட்டது போல் இதற்கான நியமனம் அதிகாரம் படைத்தவர் ஆளுநர் தான். இதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு ஏற்கனவே எடுத்து செல்லப்பட்டு அதுக்கான நடவடிக்கைகள் விரைந்து எடுக்கப்படுகிறது என்பதை இந்த பேரவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.